கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை தினந்தோறும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். விசுவாசத்தினால அந்த அந்த விசுவாசத்தை என்ன செய்யணுமா, கிரியைகளை நம்ம காட்டும் போது, அந்த கிரியைகளினாலே அந்த முயற்சி செய்யும் போதும் அது பூரணப்பட்டது என்று நாம் காண்கிறோம். ஆபிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் முயற்சி எடுக்கவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது தோல்வியாக மாறி போயிடும். எந்த ஒரு காரியத்துக்கு, ஒரு பிசினஸோ, ஒரு படிப்போ, ஒரு இன்டர்வியூவோ, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்களோ, எந்த ஒரு காரியத்துக்கும் இடையில தோல்விகள் வந்துடலாம், ஏமாற்றங்கள் வந்துடலாம், வறுமைகள் வந்துடலாம். ஆனாலும் அதையும் கடந்து நம்ம அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். டெரிக் ரெட்மாண்ட் என்கின்ற ஒரு மாரத்தான் ஓட்ட வீரர், அவர் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்கிறார். எல்லாருடைய ஃபோக்கஸ் அவங்க மேலதான் இருக்கு. கேமராமேன் ஃபுல்லா அவனதான் காமிச்சுட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட எல்லை கோடு ஒரு 150 மீட்டர் இருக்கும் போது இவன் பின்தங்கிறான். பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி போயிடறாங்க. போய் அந்த கூட்டத்தை தாண்டி பிரைஸ் வாங்கிறாங்க. இந்த டெரிக் ரெட்மான் என்ன செஞ்சிட்டாரு, ஆனாலும் அவர் கொஞ்சம் தாங்கி அப்படியே போய் அந்த எல்லை கோட்டை தாண்டி 400 மீட்டர் கோட்டை தாண்டி கீழே விழுந்துட்டார். காரணம் என்னன்னு பார்த்தா, வரும்போது அவருக்கு பின் அந்த கண்ட சதை அப்படியே சுளுக்கிடுச்சு. அதை சுளுக்குனதை பார்த்தோன்னே அப்பா, கோச்சர் எல்லாரும், என்னடா அது நம்ம பையன் முன்னால் போயிட்டு இருந்தானே, அதை இப்படி பின்தங்கிட்டானேன்னு எல்லாருமே விளக்கிட்டு ஓடுறாங்க. ஆனாலும் எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இவங்களை அவனை தம்பியை போய் தூக்கத்துக்கு ஏதாவது இப்போ என்னாச்சு எதுன்னு கவனிக்க போகிறாங்க. எல்லாரும் காவல்துறையினராக விலக்கி விட்டாங்க. கடைசியில் போய் பார்த்தா அவன் காலில் சுளுக்கு விழுந்துருச்சு. எல்லாரும் பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவனை தான் எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அவன் காலில் சுளுக்கு விழுந்ததோடே போய் அந்த 400 மீட்டர் அந்த கோட்டை தாண்டி கீழே விழுந்தான் பாருங்க. அந்த முயற்சி எடுத்து அந்த கோட்டை தாண்டி லக்கை அடைந்தான் பாருங்க. அதை யாருமே அவனை பாராட்டல. அப்படியாக சாக்ரட்டிஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது குளத்தில் ஒரு பையன் அங்கேருந்து வரான். சார், நான் எதெல்லாம் முயற்சி எடுத்துட்டேன் சார், வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக அமையுது சார் அப்படின்னா. இங்கே வாடா அப்படின்னாரு. தண்ணிக்குள்ளே இறங்க அப்படின்னாரு. வச்சு அவனை முக்கினோடனே எழுந்துடுறா அப்படின்னாரு. அவனால் எழுந்திரிக்க முடியல, முக்குறார். வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் கடைசியில் மூச்சு போகிற நேரத்தில் டக்குன்னு அப்படியே அப்படியே எழும்பிட்டான். எழும்பினோடனே சாக்ரட்டிஸ் கீழே விழுந்துட்டார் அப்படியே தண்ணியில். இவன் எழுந்திரிச்சிட்டான். எப்படா எழுந்திரிச்சேன்னு சாக்ரட்டிஸ் கேட்டார். என் உயிர் போகிற நிலைமை வந்துச்சு, இருக்கிற முழு பலத்தையும் நான் செலுத்தினேன். முழு பலத்தையும் செலுத்தினதுனால நான் வெளியில் வந்துட்டேன். அதுதான்டா வாழ்க்கையில் முழு திறமை, முழு பலத்தோடு அந்த முயற்சி செய்தியன்னா வாழ்க்கையில் நீ வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு சொன்னார். அப்படியாக மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வீடு நிறைய குவிஞ்சு கிடக்குது, மக்கள் குவிஞ்சு கிடக்குறாங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நுழைய முடியல. அவங்க 4 பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. சுற்றும் பார்த்துட்டு மேலே கூரையை பிரிக்கிறாங்க. கூரைன்னா சாதாரண கூரை கிடையாது. நீங்கள் நம்ம வைக்கோல் கூரை மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓடு, அது மாதிரி விட்டம் போட்டிருக்கோம். அந்த விட்டெல்லாம் என்ன எப்படிலாம் ரொம்ப எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதை அறுத்து அது எல்லாத்தையும் உள்ள பாடியை கீழே இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய விசுவாசத்தோட முயற்சி எடுக்கிறாங்க. அந்த விசுவாசம் என்ன செய்யுதுங்க, பூரணமாகுது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு சொல்கிறாரு, அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்திரிச்சு போ, நீ உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தோடு கூடிய அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது வெற்றி அடைய செய்யும்.
நீ விசுவாசித்தால் நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை பாருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு கூட மேலே உயிரோடு கொண்டுட்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தின் கிரியைகளோடு கூட முயற்சி செய்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா, அந்த 4 பேர்களுடைய முயற்சி அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தது போல எவர்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை, சமாதானம், சுகம், ஆரோக்கியத்தை தேவன் இவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடித்து பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய விருப்பத்தையும் தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவரிபடி. தேங்க்யூ.